ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ. என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கும் வர இருக்கிற ஏப்ரல் மந்த் சீரீஸும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வழக்கத்திற்கு மாறாக சில விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு கம்பேர் டு மார்ச் சீரியஸ். ஸோ அது என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அண்ட் வீடியோ ரொம்ப நல்லா இருக்க போது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் நண்பா, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி பேசணும் அப்படின்றது தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னென்ன அப்படின்னா, இந்த வர இருக்கிற ஏப்ரல் மந்தோடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி முதல்ல பேசிடலாம் அப்படின்றது தான். ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஏப்ரல் மந்த்து கடைசி 10 வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஸோ டிஸ்பைட் வந்து 2 வருஷம் அது கோவிடோடைய இயராக நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, ஸோ 8 வருஷம் நல்லாவே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன் இந்த ஏப்ரல் மந்த் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, Q4ஓட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுப்பாங்க அப்படின்றது வந்து தான். இந்த 10 வருஷமும் கொஞ்சம் நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட்ஸ் தான் வந்து Q4 வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்னமோ தெரியல, இந்த ஏப்ரல் ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஆஃப் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா லோவர் ஐவியோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஐவிபியும் ஐவிஆர்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப 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 ஃப்ளாட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது எந்த அளவு ஃப்ளாட் அப்படின்னா, லைக் இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 12.7 கிட்ட வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி மாதம் ஒரு 15-16லலாம் இருந்தது. நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐவி வந்து இல்லை விக்ஸ் வந்து கிராஷ் ஆகிருக்கு. இந்த விக்ஸ் கிராஷ் ஆகவே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐவி பர்சன்டேஜ்னு சொல்லப்படுற விஷயம், அதாவது கடந்த ஒரு வருஷமாக இருந்த ஐவி பர்சன்டேஜ் இப்போது ஜஸ்ட்டு 2 அப்படின்னு இருக்குது. இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா, இந்த கடந்த 365 நாள்லேயே இந்த ஐவி தான் த லோவஸ்ட் ஐவி அப்படின்றது வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஆப்ஷனுகளில் இருக்கிற பயம் வந்து பார்த்திங்கன்னா 2.4, அதாவது 98-96% கூட இருந்திருக்கு. விச் மீன்ஸ் இந்த க்ரீன் லைன் தான் வந்து ஐவிபி. ஓகேங்களா? ஸோ 26ஆம் தேதி 82 இருந்தது. ஓகேங்களா? அது எந்த எக்ஸ்பைரிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 27th மார்ச் மந்த் அண்ட் எக்ஸ்பைரியில் 82% வந்து பயம் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பயமே மார்க்கெட்டில் இல்லை. ஓகேங்களா? ஒரே ஒரு குறிப்பு, 31 மார்ச் வந்து ரம்ஜான் வர இருக்குது. ஸோ ஹாப்பி ரம்ஜான் டு ஆல். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து லீவுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு ஃப்ரைடே இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி தெரியாது. ஸோ இன்றைக்கி எதாவது டிகே பெருசாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிகே இருந்தது. பட் எனக்கு அப்போ டியூரிங் மார்க்கெட் அவரில் அந்த நியூஸ் வந்ததா இல்லை நான் பார்க்கலையான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. மண்டே மார்க்கெட் இல்லை. ஸோ மண்டேவோட மொத்த வால்டிலிட்டியும் டியூஸ்டே இருக்கும் அப்படின்றது தான். ஸோ பார்க்கலாங்க, கண்டிப்பாக என்ன வந்து நடக்க போகுது அப்படின்றது வந்து தெரியல. ஸோ பட் மண்டே வந்து மார்க்கெட் வந்து லீவு. இந்த ஐவிபியும் ஐவிஆரும் சொன்னோம் பார்த்தீங்களா, இது ஒன்றும் இல்லை, இது வந்து லோவஸ்ட் ஐவி அப்படின்ற ஒரு இடத்துல மார்க்கெட் இருக்குது. அப்போது இங்கே மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து மேலே போக தான் ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐவிபி இப்போ 2ல் இருக்கிற ஐவிபி, ஸோ ஐவிபி ஒரு 50 வரணும் அப்படின்னா, ஒன்று பயம் வந்து பார்த்திங்கன்னா பயம் மார்க்கெட்டில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து வரும். ஓகேங்களா? ஸோ பயம் வந்து இருக்கணும். அப்போ பயம் இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட் கீழே தானே போகணும் ப்ரோ. அப்போ கீழே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. பயம்தான் இருக்கணும்னு சொன்னால் அந்த பயம் வந்து கீழே தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது, மேலே கூட இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கடந்த 2 வாரம் சென்செக்ஸோட மூவாக இருக்கட்டும், நிஃப்டியோட மூவாக இருக்கட்டும், வாட் எவர் இண்டெக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதோட தெரியும். ஸோ ஒரே ஒரு ராக்கெட் மாதிரி வந்து பறந்தது நம்ம பார்க்க முடிஞ்சுது. அப்போவே சில நாட்களில் விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறிச்சு. அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி வீடியோவில் சொல்லுவேன், சிஇ சைடோட இருக்கிற பயம் அப்படின்றது. ஸோ இப்போது நம்ம மார்க்கெட் வந்து 12.7 இருக்குல்ல, இந்த பயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டியூஸ்டே அன்றைக்கி ஒரு 13.5 போகும், ஒரு 7-8% ஏறும். அப்படி ஏறும்போது மார்க்கெட் வந்து கிராஷ் தான் ஆகணும் அப்படின்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் மேலே போனாலும் பயம் வந்து இருக்கும் அப்படின்றது தான். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மார்ச் எண்டிலே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்து டேர்ன் ஆகிருக்காங்க டெஸ்பைட் யூஎஸ் அன்சர்டனிட்டி இருக்கிற பட்சத்தில் கூட. ஓகேங்களா? அங்கே யூஎஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்குது. சின்ஸ் நம்ம மார்க்கெட்டில் கேஷ் போடுறாங்கன்னு சொல்லும்போது ஒரு சின்ன நல்ல விஷயமா பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த கம்ஃபர்டபுள் ஐவியை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த கம்ஃபர்டபுள் ஐவி, ஸோ 3rd ஏப்ரலுக்கான கம்ஃபர்டபுள் ஐவி அட்டமணி ஐவி வந்து பார்த்திங்கன்னா 9.7. அப்போது நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க, மார்க்கெட் கீழே 100 பாயிண்ட் போனால் ஐவி அதிகமாகுது, இதே மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட் மேலே போனால் ஐவி கம்மியாகுது. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே லோவர் ஐவியில் மார்க்கெட் வந்து மேலே
மேலே போக தான் ட்ரை பண்ணோம். அதனால தான் என்னமோ தெரியல இன்றைக்கி மார்க்கெட் இறங்கின மார்க்கெட் கூட மேலே போச்சு. ஸோ அது கண்டிப்பாக யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இறங்குச்சு. அதனால தான் நம்ம மார்க்கெட் இறங்குச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ரிக்கவர் ஆனதும் நம்ம மார்க்கெட்டும் ரெக்கவர் ஆச்சு. இது மட்டும் புரிஞ்சுக்குங்க. இங்கே கம்ஃபர்டபுள் ஐவி என்ன இருக்குது அப்படின்னா 9.7 அப்படின்றது எங்கே வந்து கம்ஃபர்டபுளாக அதே ஐவியை மெயின்டைன் பண்ணுதோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியாக நகரலாம். அப்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் போகலாம், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் கூட போகலாம். இதுதான் கம்ஃபர்டபுள் ஐவி. ஸோ வர வாரம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே மார்க்கெட் ஈஸியாக போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை, மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது ஆல்ரெடி மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஐவியை பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஐவிபி ரொம்ப 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 லோவில் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அண்ட் இந்த விஷயமும் நான் பேசணும்னு நினச்சேன். மார்ச் சீரியஸ் வர்சஸ் ஏப்ரல் சீரியஸ் இது வந்து பேசி ஆகணுங்க. ஏன் வந்து பேசணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மள நிறைய பேருக்கு இது நானுமே நினச்சேன். லாஸ்ட் வாரம் மந்த் எக்ஸ்பைரி நான் மார்ச் எண்டு சொல்கிறேன். கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200 பாயிண்ட் ஏறிச்சில்ல. என்ன அந்த ஹைலேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இறங்கினா ஒரு 400 பாயிண்ட் தான் இறங்கி முடிஞ்சான். கரெக்டுங்களா? எனக்கு மார்க்கெட் வந்து இன்னொரு 500 பாயிண்ட் கூட இறங்கி முடிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் வீடியோவில் சொன்னேன், கண்டிப்பாக நிறைய ஸ்டாக்ஸுக்கு இந்த மேக்ஸ் பெயின் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் ஆகாமல் செல்லர்ஸ் வந்து கண்டிப்பாக லாஸை புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து தோணிக்கிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஏன்னா ஃபெப் மந்த்தாக இருக்கட்டும், ஜனவரி மந்த்தாக இருக்கட்டும், அப்போ மார்க்கெட் அடித்து நகும்போது ஸோ புட்டை விட கால் ஹெவியாக செல் பண்ணப்பட்டிருந்தது. பட் மார்ச்சில் அதே எக்ஸ்பெக்டேஷன் இருந்து செல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மேக்ஸ் பெயின் அட்டைன் ஆச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கு பதிலாக பாசிட்டிவாக ரோல் ஓவர் நடந்திருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டை வந்து மார்க்கெட்டில் வந்து கொடுக்க ட்ரை பண்ணோம். அன்லெஸ் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் நியூஸ் அஃபெக்ட் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரம்ப்பை கொஞ்சம் கம்முன்னு இருந்தார்னா போதும். ஸோ இது வந்து நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் சீரியஸில் இந்த பாசிட்டிவ் ரோல் ஓவர் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டை கொஞ்சம் நல்ல ட்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போகும். அலாங் வித் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் எல்லா கம்பெனிக்குமே ரிசல்ட்ஸ் வருது அப்படின்றதுனால இந்த Q4 ரிசல்ட்ஸுமே ஒரு பூஸ்ட்டை மார்க்கெட்டில் கொடுக்கும். சின்ஸ் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டாலர் இண்டெக்ஸுமே ரொம்ப இறங்கிட்டு வருது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா US டாலருடைய ரிசர்வ், இந்தியாவுடைய டாலர் ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 மந்த்தை விட நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தேன். 615 பில்லியன் இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட்டு வாரம் வந்து 653 பில்லியனுக்கு மேலே இருந்தது. இன்றைக்கி இப்போ 6 மணிக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா கூட தெரியும். கண்டிப்பாக FII பணம் போட்டிருக்கனால இந்த USD வந்து இன்னும் அதிகமாகலாம். USD vs INRமே நல்லாவே வந்து இறங்கியிருக்கு. அதாவது INR வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததை மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. இவ்வளோ விஷயங்கள் மார்க்கெட்டில் அக்ராஸ் நடக்குது. அதாவது ஐவில்னா வால்டலிட்டியும் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போக தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி என்னோட கன்க்ளூஷனில் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ஹெட்ஜ் வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ ரேஷியோ போடுறீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. ரொம்ப ரேஷியோ நம்ம வந்து கிட்டக்க போட்டோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைடு அழுத்தி ஏறும்போது ஒன்றும் பண்ண முடியாது. கால் செல்லர்ஸ் அந்த மாதிரி தான் மாட்டி பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இது வேண்டாம். ஸோ கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.